கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 7. தப்பி ஓடிவிடு. தஞ்சை கோட்டையின் பாதாளச் சிறை வந்தியத்தேவனுக்காக கட்டப்பட்டதன்று. அவன் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அதை காரிய நிமித்தமாக அமைத்திருந்தார்கள். அரசியலில் வேண்டாதவர்களை அங்கு கொண்டு வந்து அடைத்தார்கள். பகை நாட்டினின்று கைப்பற்றி வந்த முக்கியமானவர்களை அதில் அடைத்து வைத்தார்கள். பாதாளச் சிறை பிரம்மாண்டமானதாக முன்பு ஒரு காலத்தில் இருந்தது. சிவநேச செல்வர் கண்டராதித்த சோழர் அந்த கொடுங்கோன்மையை சகியாமல் அந்த சிறைச்சாலையையே மூடிவிட கட்டளையிட்டார். அவர் கட்டளைப்படி பாதாளச் சிறை முழுமையும் மூடப்படாது போயினும் வேங்கை வாழ் கொட்டடியும் மற்ற சிறு அறை ஒன்றும் அப்படியே தம் பெயரும் பெருமையையும் மாறாமல் இருந்து வந்தன. கோட்டை பொறுப்பாளியாக இருந்த சிறிய பழுவேட்டரையரும் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் தங்கள் செயல்களுக்கு இடையூறாக இருப்பவர்களை பயமுறுத்த அந்த பாதாளச் சிறையை பயன்படுத்தி வந்தனர். பெரிய பழுவேட்டரையருக்கு பிறகு தனாதிகாரியாக பொறுப்பேற்றதும் நாணயச்சாலை முழுமூச்சுடன் வேலை செய்ய தொடங்கிய போது சுற்றியுள்ள இடங்களையும் பண்டக சாலையையும் நிலவரை பக்கச்சுவர்களையும் பழுது பார்த்தார். பாதாளச் சிறையில் எவரும் அடைபட்டில்லை. அதற்கடுத்த அறையில் வேங்கை ஒன்று கர்ஜித்த வண்ணம் இருக்கும். 2 வேங்கைகள் அந்த தனியிடத்தில் ஆட்சி செலுத்தியதை சிறிய பழுவேட்டரையர் அறிவார். ஒரு வேங்கை நோய் காரணமாக திடீரென இறந்துவிட்டது. ஒருமுறை அவர் நின்று தனிப்பட்ட வேங்கையின் உருமலை கேட்டபோது அவர் கண்களில் நீர் தழும்பியது. அவர் சகோதரர் பெரிய பழுவேட்டரையரின் பார்வையில் வேங்கையின் கொடூரம், உருமும் போது வேங்கையின் சீற்றம், அவர் சிந்தனையுடன் மேல் மாடத்தில் உலாவும் பொழுது வேங்கையின் கம்பீரம் இருக்கும். இப்போது அந்த வேங்கை எங்கே? கூண்டிலே ஒரு வேங்கை, சோழ நாட்டிலும் ஒரு வேங்கை. ஆம், புலிக்கொடியின் பெருமை தாழாது பறக்க வேண்டுமானால் இந்த வேங்கையின் வலிமை குன்றாதிருக்க வேண்டும் என எண்ணிக்கொள்வார். வேங்கை கூண்டை பழுது பார்த்து பல காலமானதால் மிக மோசமான நிலையில் இருப்பதை சிறிய பழுவேட்டரையர் பார்த்ததும் அவர் உடனே கூண்டை செப்பனிட கட்டளையிட்டார். அப்போது அடுத்து இருந்த பாதாளச் சிறைக்கும் அதிர்ஷ்டம் அடித்தது. பாதாளச் சிறை புதுப்பிக்கப்பட்ட முகூர்த்தம் வல்லவரையன் வந்தியத்தேவனுக்கு இடமளித்தது. முன்பு ஒருமுறை அவன் அந்த சிறையில் பழுவேட்டரையரின் விருந்தினராக தங்கியிருக்கிறான். சொல்லிக் கொள்ளாமல் காவலர் கண்களில் பொடியை தூவிவிட்டு ஓடிவிட்டிருக்கிறான். அப்போதைக்கும் இப்போதைக்கும் அவனிடம் எவ்வளவோ வித்தியாசம். அப்போது சோழ அரச குடும்பத்தாருள் ஒவ்வொருவரும் அவனை அன்பு இதயத்துடன் நோக்குவார். இனிய சொல் கூறி வரவேற்பர். செம்பிய மாதேவியார் என்ன, மலையமான் மகள் என்ன, கொடும்பாளூர் சிற்றரசர் என்ன, எல்லோரும் நல்லிதயத்துடன் விளங்கினார்கள். அவர்களை கூறப்போவானேன்? சோழ நாட்டை ஆளும் மன்னர் மதுராந்தக சோழதேவருக்கு மட்டும் அந்த காலத்தில் அவனை கண்டால் கசப்பா? அவர் என்ன செய்வார்? சோழ அரசியல் அவ்விதம் அமைந்திருக்கிறது. மந்திரி மண்டலத்தாரும் ஊர் சபையோரும் 50 குழுவினரும் கூடியிருந்த மன்றத்தில் எல்லோரும் தலையை ஆம் ஆம் குற்றவாளியே என கூறும்போது தனாதிகாரி நடுநாயகமாக வீற்றிருந்து குற்றவாளிக்கு விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்க துடிக்கும் போது படைத்தலைவர் பார்த்திபேந்திரன் குற்றத்தை நிரூபிக்க படபடப்பாக பேசும்போது செம்பியன் மாதேவியார் திருவயிறுதித்த செம்மல் மதுராந்தக சோழத்தேவர் என்ன செய்வார்? அவர் செய்தது இதுதான். நாற்சந்தியில் வந்தியத்தேவனை கழுவில் ஏற்றாமல் ஆயுள் தண்டனை அளித்து பாதாளச் சிறையில் தள்ளியதே. கழுவில் ஏற்றியிருக்கலாம். அப்படி செய்திருந்தாலும் நாம் ஒருவரையும் பார்க்க மாட்டோம். தம்பி தம்பி என்று கூப்பிடும் அருண்மொழிவர்மரை காண மாட்டோம். வானர் குலத்து வீரரே என்று அழைக்கும் இளைய பிராட்டியை காண மாட்டோம். வேண்டியவர் வேண்டாதவர் எவரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டோம். நமக்கு அவர்கள் தெரிந்தாலும் அவர்களுக்கு நாம் புலப்பட மாட்டோம். இப்பொழுது மட்டும் என்ன? இந்த பாதாளச் சிறைக்கு யார் வருகிறார்கள்? நாள்தோறும் வரும் அதே காவல்காரன். சோறு கொண்டு வரும் பாத்திரத்தை கொடுப்பதும் பிறகு அதை எடுத்து போவதுமாக கடமையை வலுவாமல் செய்து வருபவன். அவன் வாழட்டும். அவனும் வராவிடில் இந்த இடம் கொடும்புலிக்காட்டை விட எந்த விதத்திலும் தாழ்ந்ததன்று. ஏன் இதை காடு கானகம் என்று கூறக்கூடாது? நன்றாக கூறிக்கொள்ளலாம். நம்மை தடுப்பவர் எவர்? காவல்காரனும் போய்விட்டால் இந்த இடத்தின் தனி அமைதியை புலியின் கர்ஜனை தெளிவாக எடுத்து காட்டும்.
எப்போதாவது வௌவால்கள் பறந்து ஓடும். தப்பித்தவறி குளிர்ந்த காற்று ஒருமுறை விஜயம் செய்து மேலேயுள்ள சாளரத்தின் வழியே தப்பி போகும்போது அன்று பரம சுகம்தான். அவன் எதையும் சர்வசாதாரணமாக நினைக்கும் தன்மையை இளம் வயது நின்றே வளர்த்து விட்டவன். அவன் ஜாதக விசேஷமே தனி. திடீரென முன்பின் அறியாதவர்கள் அறிமுகம் ஏற்பட்டு அவர்களால் வானளாவ புகழ்தலுக்கு ஆளாகி பெருமை பிடிபடாமல் வான மார்க்கத்தில் சஞ்சரிப்பான். திடீரென கீழே தள்ளப்படுவான். அவன் எதிரே மலைபோல் இடர் நிற்கும். இம்முறை வானர்குலத்து வீரன் தொலைந்தான் என்று எண்ணத் தோன்றும். புன்முறுவல் பூத்தபடி அந்த வீரன் இடையூற்றை நொடியில் கடந்து வந்து நிற்பான். நடுக்கடலில் வீழ்ந்து உயிருக்கு மன்றாடி தவித்தானே, அதைவிடவா பேராபத்து வந்திருக்கிறது? அப்போது அருண்மொழிவர்மர் காப்பாற்றினார். இப்போது அந்த ஆபத்துதவி எங்கே? அவனுக்கு அதுதான் புரியவில்லை. நாகைப்பட்டினத்திலிருந்து நாவாயில் ஏறி வெளிநாடு சென்றாரே, இன்னுமா அவர் வரவில்லை? வந்திருந்தால் அவர் என்னை பற்றி அறிய முற்பட்டிருக்க மாட்டாரா? ஒருவேளை வராமல் இருந்திருந்தாலும் என்னை பற்றிய செய்தியை அவருக்கு அறிவித்திருக்க மாட்டார்களா? அதை கேட்டவுடன் அவர் ஓடோடி வந்திருக்க மாட்டாரா? என்னை காப்பாற்ற என்று இல்லாவிடனும் அவர் அன்று எல்லார் எதிரிலும் தெரிவித்த கருத்து என்னாவது? ஆதித்த கரிகாலர் இறந்த மறுநாளே அவரை கொன்றவர் எவர் என கேட்டு நாடே துடித்து எழுந்தது. அந்த இடத்தில் இருந்தது நான் ஒருவன்தான். என்னை பிடிக்காதவர்களும் அருண்மொழி அரசபியிடம் ஏறக்கூடாது என்ற எண்ணமுள்ளவர்களும் நான் தான் குற்றவாளி என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அருண்மொழி எழுந்து கூறினார், வந்தியத்தேவன் இந்த நாட்டிற்கு உதவி செய்ய வந்தவன். அவன் இக்கொடுங்குற்றத்தை செய்திருக்க மாட்டான் என உறுதியுடன் கூறுகிறேன். அவன் மீது அபாண்டமாக பழி சுமத்தாதீர்கள். என் சகோதரனை கொன்றவனை கண்டுபிடிக்க வேண்டியது என் கடமை. அதனால் அந்த சொல்லை மீண்டும் நிலைநாட்டுவதற்காவது வந்திருக்க வேண்டாமா? யாரை நொந்து கொள்வது என்று எண்ணி எண்ணி சோர்வுற்று பிறகு எதை பற்றியும் எண்ணாமல் இருந்து விடுவான். ஆனால் ஒன்றை மட்டும் அவனால் மறக்க முடியவில்லை. அதுதான் கவலை கொண்டிருப்பவன் கவலையை போக்கும் மந்திரம். அது புது கவலையை அளித்தாலும் அதன் நினைவே பேரின்பத்தை அளிக்கும் சக்தி. கோடி செம்பொன்னையும் குபேர ஐஸ்வர்யத்தையும் குவலையும் ஆளும் பெருமையையும் துச்சமாக எரியவல்ல பலம் கொண்ட அந்த மூன்றெழுத்து, அதுதான் காதல். காதலா? வந்தியத்தேவா, அப்படி கூட நீ நினைத்ததுண்டா? பார்க்கும் பெண்களிடத்திலெல்லாம் அந்த மந்திர சக்தியை பயன்படுத்தி கொள்ள தயங்காதவனாயிற்றே. சேச்ச, என்ன அப்படி எண்ணிவிட்டாய்? பொன்னி பாயும் தீரத்திலே எதை பார்த்தாலும் பேரழகு. அழகை கண்டு மயங்கி அசையாது நிற்பது காதலா? வீரநாராயணபுரத்து ஏரியின் 32 கால்வாய்கள் வழியாக நீர் சுழன்று ஓடுவதைக் கண்டு மயங்கி நின்றேன். தன் இரு கரைகளிலும் சோலை நல்லாள் துணை இருக்க நெளிந்து ஓடும் பொன்னியின் பேரழிலில் மயங்கி இருக்கிறேன். சிற்பத்திலே மயங்கி இருக்கிறேன். சோலையில் திரியும் வண்ணமயில் கண்டு மயங்கி இருக்கிறேன். அரண்மனையில் வளர்க்கப்படும் கூண்டு கிளியின் மழலையில் மயங்கி இருக்கிறேன். அவ்வளவுதானா? உன் நெஞ்சை தொட்டு கூறு. சோழ நாட்டு கட்டிளங்கன்னியர் எவரையும் கண்டு நீ பல்லை இழித்ததில்லையா? ஏன் மௌனமாயிருக்கிறாய்? இங்கே யார் இருக்கிறார்கள்? யார் வரப்போகிறார்கள்? சொல்லு. ரொம்பவும் நேரிடையாக கேட்டதற்காக கோபமா? உடைவாளுக்கு பதிலாக மன்மதனின் மலரம்பை சுமந்து கொண்டு எவர் மீதாவது குறிபார்த்தாயா? வந்தியத்தேவன் தனக்குள்ளே நகைத்துக் கொண்டான். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இப்போது நினைவுபடுத்திக் கொள்வானேன்? இருந்தாலும் அந்த கேள்வியிலும் பொருள் இல்லாதில்லை. தன் மீது மலர்பானத்தை எய்து சிக்க வைக்க முயன்றவர்களும் உண்டு. அப்போது அரசாங்க கடமை ஒன்று இருந்ததால் அவன் மலர்பான விளையாடலில் இறங்கவில்லை. ஆனால் அரசாங்க செய்தியை விரைவாய் கொண்டு செல்ல உத்தரவிட்ட அதிகாரியே அவன் மீது அம்பை வீசிய போது ஆதித்த கரிகாலரின் சகோதரி குந்தவைக்கு ஓலை எடுத்துக்கொண்டு கிளம்பிய வேளை தொடர்ந்து ஓலை சுமக்கும் பணியாகவே வந்தது. குந்தவையிடமிருந்து அச்சமயம் ஈழத்தில் இருந்த அருண்மொழிக்கு அவசர செய்தி எடுத்து போகும் பணி ஏற்பட்டது. அதனுடன் குந்தவையின் புரிந்து கொள்ள முடியாத கூரிய விழி தன் இதயத்தில் எழுதிவிட்ட காவியத்தையும் அல்லவா சுமந்து செல்ல நேர்ந்தது. இதயத்து காவியத்தை அவ்வப்போது புரட்டுவான்.
எவராலும் புரிந்து கொள்ள முடியாத குந்தவையின் வேல்விழிகள் எழுதிய அந்த வரிகளை தன்னால் மட்டும் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு சமயம் குந்தவையின் மோகன புன்முறுவல் அவன் கண்கள் வழியாக இதயத்துக்கு ஓலை அனுப்பும். ஒவ்வொரு சமயம் நேரிடையே உரையாட நேரும்போது அவள் பேச்சுக்கள் முன்பு ஆக்கிய ஓலைகளுக்கு பொருள் விளக்க முற்படும். ஆனால் அவன் எல்லாவற்றையும் இதயத்தை விட்டு அழிக்காமல் வைத்திருந்தான். அருண்மொழிவர்மர் அவ்வப்போது குறும்பாக பேசுவது அவனுக்கு உடலெங்கும் தேனை எடுத்து பூசும். அவன் அந்த காதலெனும் காவியத்துக்கு பொன் மாளிகையில் குந்தவையை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது மாளிகையே கட்டிவிட்டான். சிகரமாக பொற்கலசம் வைக்க வேண்டியதுதான் மீதி. அதற்குள் தான் அந்த பேரிடி வந்ததே. குந்தவை பிராட்டியிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளாமல் பார்த்திவேந்திரனை பின்தொடர்ந்து விட்டானே வந்தியத்தேவன். அப்போது அதை அவ்வளவு பயங்கரமாக நினைக்கவில்லை. எளிதில் குற்றத்தை நிரூபித்து வந்துவிடலாம் என எண்ணினான். ஆனால் நிலைமை வேறு விதமாக இருந்தது. சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்கு உரிமை மிக்கவனும் தலைப்பிள்ளையுமான ஆதித்த கரிகாலனை கொன்றவனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றே எல்லோரும் துடித்துக் கொண்டிருந்தனர். குற்றவாளி சிக்கிவிட்டான், ஆதாரங்கள் அசைக்க முடியாமல் இருக்கின்றன என்றவுடன் எல்லோரும் வழக்கை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். குந்தவை தேவியால் எப்படியாவது தனக்கு விடுதலை வாங்கி தந்துவிட முடியும் என முதலில் எண்ணியிருந்த அவனுக்கு சோழ நாட்டு வழக்கு விசாரணை முறை அமைப்பும் விதமும் எண்ணத்தை மாற்றச் செய்தன. விசாரணை நடக்கும் இடத்திற்கு கூட குந்தவையும் மற்றும் எந்த பெண்களும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை அவன் அறிவானா? அந்த நிலையில் குந்தவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. முன்பே திட்டமிடப்பட்ட செயல் என்று அவள் அறிவாள். உறையூரில் படகை விட்டு இறங்கிய உடனேயே வந்தியத்தேவனிடம் பார்த்திபேந்திரன் அரசரின் ஓலையை நீட்டினான். சிறிது காலமாக எங்கும் பரவி வந்த வதந்தியினின்று தன் மீது ஆதித்த கரிகாலரின் கொலை குற்றத்தை சுமத்த பலர் முயல்கிறார்கள் என்பதை அவன் அறிவான். சுந்தர சோழரின் கட்டளை என்றபோதுதான் அவனுக்கு வேதனை இதயத்தை அழுத்தியது. குந்தவை எப்படியும் தந்தையிடம் சென்று அது குறித்து விவரம் அறிவாள் என அவன் எண்ணினான். ஆனால் குந்தவையால் அதை நிரூபிக்க முடியவில்லை. பொன் மாளிகையில் பேச்சு மூச்சற்று படுத்திருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி நாடே துயரத்தில் மூழ உயிர் நீத்தார். மதுரை கொண்ட ராஜகேசரிவர்மன் எனவும் பாண்டியனை சுரம் இறக்கின பெருமான் எனவும் பெயர் பூண்ட இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழ சக்கரவர்த்தி காஞ்சி பொன் மாளிகையில் ஆதித்த கரிகாலன் ஆசையுடன் கட்டிய மாளிகையில் மீளா துயில் கொண்டார். அதைவிட துயர் தரும் செய்தி என்னவென்றால், கடந்த பல ஆண்டுகளாக அல்லும் பகலும் அரசரை இடைவிடாது காத்து அவர் மேல் உயிரையே வைத்திருந்த மலையமான் திருக்குமாரி அரசி வானவர் மாதேவியார் அரசருடன் உடன்கட்டை ஏறினாள். இப்பெரும் துயரங்கள் எங்கும் சூழ்ந்தன. இப்பெரும் அரச குடும்ப துயரை எண்ணி மற்றவர்கள் இருக்கும்போது வானர்குலத்து வந்தியத்தேவனை யார் நினைப்பார்கள்? வழக்கு அரச சபையில் நடக்கும் வரையில் வந்தியத்தேவன் சிறையில் வாடினான். பயத்தை விட்டொழித்தான், கவலையை விட்டொழித்தான். புன்முறுவலுடன் தண்டனையை ஏற்க காத்திருந்தான். மரண தண்டனையை அவன் எதிர்பார்த்தான். ஆனால் ஆயுள் தண்டனை தான் அவனுக்கு கிடைத்தது. என்றாவது ஒரு நாள் அருண்மொழியையும் குந்தவை தேவியையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவாவது நீண்ட ஆயுளை எனக்களிய ஆண்டவனே என வேண்டுவான். அவனுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது. அந்த குறுகிய அறையில் அவன் குறுக்கும் நெடுக்கும் அலைவான். உயர மேடையினின்று கீழே தொப்பென்று குதிப்பான். அவனுக்கு தெரிந்த பாடல்களை பாடுவான். உணவு கொண்டு கொடுக்கப்பட்ட தட்டத்தை வைத்துக்கொண்டு தாளம் போடுவான். தாளத்தை கேட்டவுடன் வேங்கையின் உருமல் நின்றுவிடும். சமுத்திர கோஷம் போன்ற வேங்கையின் கர்ஜனையை கேட்டு பழகிப்போன அவனுக்கு ஒரு நொடி அக்குரலை கேட்காது போனாலும் சரிபடாது. சோழர்குல காவலரே, ஏன் உங்கள் சங்கீதத்தை நிறுத்திவிட்டீர்கள்? என் பாடலை ரசிப்பதாலா அல்லது கேட்க சகிக்கவில்லையா? நீ பேச மாட்டாய். நீ ஏன் பேசுவாய்? நீயும் நானும் ஒரேவித குற்றத்தை செய்ததற்காக இங்கு வாழ்நாள் முழுமையும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீ காட்டிலே கம்பீரமாக சுதந்திரமாக அலைந்தாய், அதுதான் காரணம் என்று கூறி கடகடவென நகைப்பான். இப்போது வேங்கை உருமவில்லை. சோர்வடைந்து உறங்குகிறது போலும். ஆனால் அது என்ன பெருச்சாளி பிராண்டுவது போல் ஓசை வந்த திசையை பார்த்தான். அடுத்த பக்கத்து சுவரில் இருந்துதான் ஓசை வருகிறது. அங்கே என்ன இருக்கிறது? யாருக்கு தெரியும்? வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தொடர்ந்து சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சுவரில் காதை வைத்து கேட்டான். யாரோ மறுபக்கம் சுவரை இடிக்கிறார்கள். ஏன் இடிக்கிறார்கள்? யார் இடிக்கிறார்கள்?
வந்தியத்தேவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. யாராயிருந்தாலும் எந்த ராஜாவாயிருந்தாலும் தானே உள்ள வருகிறார் போல என்று அவன் அறையின் மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த மூலையில் சிறு குன்றை போல் காரைக்கட்டிகள் சேர்ந்திருந்தன. அவன் சிறைச்சாலைக்குள் நுழைந்த சில நாட்கள் கழித்து எவ்வளவு நாட்களை கழிக்கிறோம் என்பதறிய ஒரு உபாயத்தை கைக்கொண்டான். கற்பாறைகளை ஒன்றாக அமைத்து கட்டப்பட்டது சிறைச்சாலை. ஒவ்வொரு பாறையின் இடைவெளிக்கும் சுண்ணாம்புக்காரை வைத்து பூசியிருப்பார்கள். அதை முயன்று பெயர்த்தால் சில இடங்களில் காரையின் ஒரு பகுதி கையுடன் வந்துவிடும். அதை பல சிறு சிறு பகுதிகளாக உடைத்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்று என மூலையில் போட்டு வந்தான். 1, 2, 10, 100 என முதலில் எண்ணி வந்தான். அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. 2 நாளைக்கு சேர்த்து போடவும் தொடங்கினான். அவை சிறு குன்று போல் மூலையில் சேர்ந்து விட்டன. அவை என்ன 1000, 2000 இருக்குமா? யார் எண்ணுவது? எவ்வளவு நாட்கள் என்று எண்ணி யாருக்கு என்ன பயன்? பாறையை பெயர்க்கும் சப்தம் அன்று நின்றிருந்தது. அன்று திடீரென பாறை நகர்த்தப்படும் ஓசை கேட்டது. 1, 2, 3 பாறைகளை யாரோ மெல்ல மெல்ல எடுத்து விட்டார்கள். அப்பப்பா, அந்த ஆள் பலசாலியாகத்தான் இருக்க வேண்டும். வந்தியத்தேவன் அமர்ந்தவாறு மௌனமாக நடக்கப் போவதை கவனித்த வண்ணம் இருந்தான். மிகவும் சிரமப்பட்ட அந்த இடுக்கு வழியாக பரமேஸ்வர இருமுடிச்சோழ பிரமாதிராஜன் வந்து கொண்டிருந்தான். பழுவூர் அருகே உள்ள காட்டில் சந்தித்தோமே, அதே ரவிதாசனான பஞ்சவன் பிரமாதிராஜன் சோமன் சாம்பவன் ஆகியவர்களுடைய சகோதரன் பரமேஸ்வரன். நாணய அச்சுச்சாலையில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக பல காலமாக பணியாற்றுகிறான். அச்சுச்சாலையில் பணியாற்றுபவர்கள் அடிக்கடி வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. வாரத்தில் ஒரு நாள்தான் அவர்கள் வீடு செல்ல முடியும். அப்போதும் ஒற்றர்கள் அவர்களை பின்தொடர்வர். பரமேஸ்வரனை ஒருவரும் சந்தித்ததே கிடையாது. அவன் நீண்ட காலமாக பொக்கிஷ சாலையிலும் பண்டகச்சாலையிலும் கணக்கெழுதும் வேலை பார்த்து வந்தான். சிறிய பழுவேட்டரையர் காலத்தே அச்சுச்சாலைக்கு மாற்றப்பட்டான். அவன் திட்டமே தனி. பரமேஸ்வரனை வந்தியத்தேவனுக்கு தெரியாது. ஆனால் வந்தியத்தேவனது ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவன் அறிவான். வந்தியத்தேவனை போன்று திறமையும் தீரமும் உள்ள இளைஞர்கள் இப்படி சிறையில் வாடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் அந்த இடைவெளி வழியாக வந்தவுடன் வந்தியத்தேவன் ஒரு கணம் அவனையே உற்று நோக்கிவிட்டு, ஒருவரை திடீரென யார் எவர் என்ற கேள்விகளை கேட்டு திகைக்க வைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில், ஐயா, வருக வருக, உங்கள் வரவு நல்வரவாகுக என்று நகைத்தவாறே வரவேற்றான். பரமேஸ்வரன் தொண்டையை கனைத்து கொண்டான். உடல் ஆடையில் ஒட்டி கொண்டிருந்த புழுதியை தட்டிவிட்டு கொண்டான். மீண்டும் பாறைகளை எடுத்து பெயர்த்த அடையாளமே தெரியாது வைத்து விட்டான். அவன் செய்கை ஏதும் வந்தியத்தேவனுக்கு புரியவில்லை. வானர்குல வீரரே, ஏன் திகைக்கிறாய்? ஏன் பெயர்த்தான்? ஏன் மீண்டும் அதே இடத்திலும் பாறைகளை வைக்கிறான் என்றுதானே? தம்பி, எல்லாம் உனக்காகத்தான் என்று கூறி அந்த குறுகிய இடத்தில் கட்டப்பட்டிருந்த மேடையில் அமர்ந்து வந்தியத்தேவனையும் அமருமாறு கூறினான். வந்தியத்தேவனுக்கு பரமேஸ்வரனுடைய செய்கை சொல் ஒன்றும் புரியவில்லை. இவனும் பழுவேட்டரையர் அனுப்பிய ஒற்றனாக இருக்குமோ என்று ஐயப்பட்டான். அவன் மனத்தை எளிதில் புரிந்து கொண்ட பரமேஸ்வரன், தம்பி, உன்னை பார்ப்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். நேர்வழியே வர இயலாது. அரச குலத்தவர்க்கே இங்கே வந்து காண அனுமதி இல்லை என்றால் அரசியலில் சிறு ஊழியம் செய்யும் எனக்கு மட்டும் வழியேது என்றான். அரசாங்க ஊழியனுக்கு என்னிடம் என்ன வேலை? வந்தியத்தேவன் எண்ணினான். தம்பி, என்னை உனக்கு தெரியாது. ஏன் எவருக்கும் தெரியாது. இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் நானும் ஒருவன். எனக்கு சுந்தர சோழ மகாராஜா காலத்திலேயே இருமுடி பிரமாதிராஜன் என பட்டப்பெயர் என் சிறந்த உழைப்பிற்காக கிடைத்துவிட்டது. அவரது காலத்திற்கு பிறகு நான் வேலையை உதறி தள்ளிவிட்டு போயிருக்க வேண்டும். அது வேற கதை. நான் வந்த கதையை கூறிவிடுகிறேன். நீ சோழ சாம்ராஜ்யத்திற்கு உழைத்த உழைப்பிற்கு உனக்கு கிடைத்த சன்மானத்தை பார்த்தாயா? ஆயுள் தண்டனை. அதனால் தான் கூற வந்தேன். இந்த நாட்டின் சிறையிலேயே ஏன் இருக்க வேண்டும் என்று. வேறு நாட்டு சிறைக்கு என்னை போகச் சொல்கிறாயா? உனக்கு எதற்கு தம்பி சிறை? இளம் வயதினன். இந்த உலகில் நீ சாதிக்க வேண்டியவை ஏராளமாக உள்ளன.
உன்னை போன்ற வீரர்களின் கரங்கள் காரை கட்டிகளை பெயர்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. பாசறையில் அமர்ந்து போருக்கு திட்டம் தீட்ட வேண்டிய உன் மூளை இந்த இருட்சிறையில் சென்று போனதை எண்ணி குழம்பிக் கொண்டிருக்க கூடாது. அதிலும் தம்பி, காதல் சிந்தனையே கூடாது. காதல் சிந்தனையிலும் இளவரசி குந்தவையை நினைத்து கொண்டிருப்பதில் அவ்வளவு நன்மை இல்லை. பரமேஸ்வரன் இப்படி கூறியபோது அவன் பற்களை உதிர்த்து விடலாமா என வந்தியத்தேவன் துடித்தான். அவசரமில்லாமல் யோசனை செய்ய பழகிப்போனதனால் துடிக்கும் கரங்களை தடுத்து நிறுத்தி கொண்டான். பரமேஸ்வரன் தொடர்ந்தான். வீர இளைஞனே, உன் நன்மையை கருதிதான் நான் இங்கு வந்தது. எனக்கு இவ்விஷயத்தில் கடுகளவு ஆதாயமும் இல்லை. நீயோ அரச பரம்பரையைச் சேர்ந்தவன். என்றாவது ஒரு நாள் நாட்டை ஆள வேண்டியவன். ஆள இயலாது போனாலும் பெரும் பதவியையாவது வகிக்க வேண்டியவன். அதனால் இங்கிருந்து தப்பிப்போய் விடேன். வந்தியத்தேவன் சிறிது யோசித்தான். குறுக்கே எதிர்த்து பேசாமல் அவன் கூறுவதை கேட்டறிவோம் என எண்ணினான். இங்கிருந்து தப்பிப்போய்? அப்படி கேளு தம்பி. தப்பி ஓடி போகும் உனக்கு 9ஆம் மடத்தில் ராஜா ஆனைமலைக்காடு உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது. அங்கே அமரபுஜங்க பாண்டியர் 16 வயது பிராயத்தினராய் சிங்க குட்டி போல் துடிதுடிப்புடன் படைக்க ஆட்களை சேர்த்து வருகிறார். போருக்கு ஆயத்தங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். பண்டங்களை சேர்த்து வருகிறார். நீ போய் அவருடன் சேர்ந்து கொள். பாண்டிய நாட்டு வீர இளைஞர்கள் 100கணக்கில் அவரிடம் வந்து சேர்கிறார்கள். 1000 10,000 என்று ஆனவுடன் அவர் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வருவார். அவர் தந்தைக்கு இழைத்த அநீதிக்கு பழி வாங்குவார். தம்பி, நீ போய் அந்த வீர இளைஞர்களுக்கு வாட்பயிற்சி கற்றுக்கொடு, குதிரை பயிற்சி கற்றுக்கொடு. ஆதித்த கரிகாலரிடம் நீ கற்றுக்கொண்ட வாள் சுழற்றும் கலையை சொல்லிக் கொடு. அருண்மொழிவர்மரிடம் அறிந்த போர் முறைகளை சொல்லிக் கொடு. பாண்டிய நாட்டவர் நன்றி மறவாதவர்கள். உனக்கு வீர சிம்மாசனத்தை அளிப்பார்கள். இரத்தின கிரீடத்தை கொடுப்பார்கள். வைர வாளை அளிப்பார்கள். என்று சொல். சரி, இங்கிருந்து எப்படி செல்வது? வந்தியத்தேவன் கேட்டான். அப்படி கேளடா என் அரசிளங்குமரா. இப்பொழுது நான் கற்களை பெயர்த்து வந்தேனே, அந்த இடம் நாணயச்சாலையில் விறகுகள் சேமிப்பு இடம். இந்த கற்களை பெயர்த்து கொண்டு நீ அந்த பக்கம் வந்து மீண்டும் கற்களை அதே இடத்தில் வைத்து விட வேண்டும். விறகு கட்டைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிரு. வெளியே இருந்த விறகு சுமைகளை கொண்டு போக வரும் விறகு வெட்டி கடைசி சுமையை போட்டவுடன் நான் ஆந்தை கூவது போல் குரல் எழுப்புவேன். நீ அந்த விறகு வெட்டி மீது பாய்ந்து அவனை கட்டி போட்டு பேச முடியாது செய்து உன் உடைகளை களைத்துவிட்டு அவன் உடையை அணிந்து கொண்டு வெளியே வர வேண்டும். உன் மீது யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அங்கிருந்து நீ பழுவூர் காடுகளுக்கு விரைய வேண்டும். அங்கே என் சகோதரர்கள் இருப்பர். அவர்கள் உனக்கு வேண்டியதை செய்வார்கள். உன் சகோதரர் யார்? ரவிதாசனா? நீ எப்படி கண்டுபிடித்தாய்? ஆந்தை ஒலி. முன்பெல்லாம் மாய மந்திர வேலைகளை எல்லாம் செய்து வந்தானே, இப்போதும் அவை தொடர்கின்றனவா? மந்திர வேலையெல்லாம் அவன் விட்டுவிட்டான். அவனுடைய நோக்கம் முழுமையும் இப்போது அமரபுஜங்கர் வெல்வதிலே இருக்கிறது. அமரபுஜங்கரை வளர்த்தவன் அல்லவா என் அண்ணன்? வந்தியத்தேவன் மௌனமாயிருந்தான். அடுத்த கூண்டில் வேங்கை தன் உருமலை தொடங்கிவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் காவலர்கள் அதற்கும் தனக்கும் உணவிட வந்து விடுவர். அதற்குள் இந்த பரமேஸ்வரனை இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும். தம்பி, என்ன யோசிக்கிறாய்? சரி என்று சொல்லு. வந்தியத்தேவன் கடகடவென நகைத்தான். சிறையினின்று தப்புவது என்பது மட்டும் முடியாத காரியம். அது முறை என்று. முறையாவது ஒழுங்காவது? ஆம், என்னை வேண்டுமென்று சிறையில் அடைக்கவில்லையே, விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். விசாரணையா? சோழ நாட்டில் நீதியா என்று கேலியாக சிரித்து, அப்போது உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? தண்டனையை அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? அது வேறு விஷயம். என்னால் சிறையினின்று தப்பி ஓட முடியாது. நல்ல அருமையான வாய்ப்பை இழக்கிறாய். சரி, போகட்டும். அதிர்ஷ்டம் உன்னுடன் பிறந்ததன்று. வருகிறேன்.
நான் இங்கு வந்ததையோ தெரிவித்தவற்றை பற்றியோ மூச்சு விட்டாயோ பிறகு ஆதித்த கரிகாலருக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் என்று கூறி இடைவெளி வழியே வெளியேறினான். மறுகணம் பாறைகளை எடுத்து இடைவெளி தெரியாது மறுபக்கத்தில் நின்று அடைக்கும் ஓசை கேட்டது. வந்தியத்தேவனுக்கு நடந்தவையெல்லாம் கனவு போல் தோன்றியது. கனவு என்பதற்கு சாட்சியாக பரமேஸ்வரன் வந்த இடத்தின் அருகே சிறு பை இருந்தது. வந்தியத்தேவன் அதை எடுத்து குலுக்கினான். கலகலவென ஓசை கேட்டது. அதை பிரித்தான். பொன் நாணயங்கள், அவ்வளவும் பொன் நாணயங்கள். பிறகு வெகுகாலம் வரை அந்த சிறைச்சாலைக்கு யாரும் விஜயம் செய்யவில்லை. தினந்தோறும் உணவு கொண்டு வருபவன் முகத்தை பார்த்து பார்த்து அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. சில காலம் கழித்து அழகிய இளைஞன் ஒருவன் சிறை கம்பிகளுக்கு எதிரில் வந்து நின்றான். இடுப்பிலே வெண்பட்டாடை, வெளுத்த செந்நிறமுள்ள அங்கவஸ்திரத்தை அணிந்திருந்தான். நெற்றியிலே பளிச்சென்று திருநீறு. அவன்தான் மதுராந்தக உத்தமச்சோழ தேவரின் மகன் கண்டராதித்தன். ஐயா, வருக வருக. இந்த பாதாளச் சிறை தேடி நீங்களும் வந்த காரணம் யாதோ? அரச குடும்பத்தவர் போல் இருக்கிறீர்கள். கண்டன் மதுரன் கலகலவென நகைத்தான். சிவசிவ, கொலையெனும் கொடுஞ்சொல்லையே நான் நினைப்பவன் அல்லன். உங்களைத்தான் காண வேண்டி வந்தேன். என் பெயர் மதுராந்தகன் கண்டராதித்தன். வந்தியத்தேவன் மறுமொழி பேசவில்லை. இன்றுதான் முதல் தடவையாக அவன் காண்கிறான். ஆனால் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். உத்தமச்சோழ மதுராந்தகத்தேவரின் ஒரே அருமை மகன் பாட்டியார் செம்பியன் மாதேவியிடம் வளர்ந்து வருவதை பற்றி காற்று வாக்கில் கேள்விப்பட்டிருக்கிறான். நிலமாளும் மன்னனின் புதல்வன் இந்த நிலவரைக்கு வருவானேன்? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று தொடங்கினான் மதுராந்தகன் கண்டராதித்தன். அப்படியா? மிக்க நன்றி. என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? சோழக்குல துரோகி என்றா? ஆதித்த கரிகாலனை கொன்று இந்த சூரிய குலத்தவர்களின் அரியணையை அபகரிக்க சூழ்ச்சி செய்தவன் என்றார். எப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? சிவசிவா என செவிகளை மூடிக்கொண்டு, என்ன வார்த்தை புகன்றீர் வானர்குல வீரரே! சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சதி செய்து விட்டன. தங்களுக்கு தண்டனை அளித்த பேரரசரின் புதல்வன் என்று என்னை வெறுக்காதீர்கள். என் தந்தைக்கு உங்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகம். ஏன், பாட்டியார் செம்பியன் மாதேவியார் நடந்த சம்பவங்களை கதைபோல் சொல்லிய போது தங்களை பற்றி மதிப்பு உயரும் வகையில் கூறியிருக்கிறார்கள். என் சிறிய தந்தை அருண்மொழித்தேவர் மட்டும் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அப்படியானால் இளவரசர் அருண்மொழித்தேவர் சோழ நாட்டில் நடந்ததேதும் அறிய மாட்டாரா? ஐயோ, அவர் ஏதும் அறியாரே. தன் தந்தை பொன் மாளிகையில் துஞ்சிய செய்தியை கூட அவர் அறிய மாட்டாரே. ஈழத்தில் இருந்தார், பூதத்தீவில் இருந்தார், செண்பகத்தீவில் இருந்தார், மானக்காவரத்தில் இருந்தார். அப்போதெல்லாம் இங்கு குறிப்பிடும்படியான சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை. அதன் பிறகு அவர் இருப்பிடம் யாருக்கும் தெரியவில்லை. அவரை கண்டதாக ஒருவருமே கூறவில்லை. எவ்வளவு நாட்களாக தங்களை காண வேண்டும் என்று நான் துடித்தேன். என் அத்தை குந்தவை பிராட்டியாரையும் காஞ்சி சென்று காண வேண்டும். அருமை தம்பி கண்டதேவரே என்று வந்தியத்தேவன் வாஞ்சையுடன் அழைத்தான். அழகன் அவன் பேச்சிலும் தோற்றத்திலும் வந்தியத்தேவன் மயங்கிவிட்டான். ஆ, இல்லை இல்லை, என்னை மதுரா என்று அழையுங்கள். என் பாட்டியார் என்னை மதுரா என்று அழைப்பார்கள். என் தந்தை என் பாட்டியார் விருப்பத்திற்கு மாறாக ஆள ஆசைப்பட்டார். ஆனால் என்னை ஆண்டவன் திருப்பணிக்கு மட்டுமே வளர்க்கிறார். நான் ஒன்று கூறுகிறேன், கேட்பீர்களா? இதோ எவ்வளவோ சொல்லி வருகிறீர்களே, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இது வேறு விஷயம். நான் சொல்வதை தவறாக கொள்ளக்கூடாது. சரி, கூறுங்கள். நீங்கள் இருப்பதற்கு ஏற்ற இடம் இந்த சிறைச்சாலை அன்று. நீங்கள் தப்பிச் செல்ல வழி கூறுகிறேன். தப்பிச் செல்லுங்கள். இளவரசர் அருண்மொழிவர்மரை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார். மதுரா, உன் அன்பு இதயத்தை போற்றி புகழ்கிறேன். ஆனால் முறைப்படி விசாரணை நடத்தி தண்டனை பெற்றோர் தப்பிச் செல்வது தவறாகும். நான் தப்பிச் செல்வதால் என் பேரில் உள்ள குற்றம் நிலை பெற்றுவிடும் என வந்தியத்தேவன் கூறி தன் கரங்களை கம்பிகளுக்கு வெளியே நீட்டினான். மதுரன் அவற்றை பிடித்து கொண்டு, என்னை பொறுத்தருளுங்கள். நான் கூறியது தவறினேன். அதற்காக என்னை பற்றி தவறாக எண்ண வேண்டாம் என்று கண்கலங்க கூறினான். மதுரா, சி,
வருத்தப்படாதே. என் மீது உனக்குள்ள அன்பு தெரிய வருகிறது. நட்புக்கு வெகுகாலம் பழக வேண்டும் என்ற அவசியமில்லை. உணர்ச்சியே போதும். எனக்கு ஏதாவது உதவி செய்ய விருப்பம் கொண்டால் நான் கேட்கும் உதவி செய்வாயா? சொல்லுங்கள், என்ன வேண்டும்? கேளுங்கள். உங்கள் கம்பீரமான முகத்தை மறைக்கும் தாடியினை ஒழிக்க நாவிதரை அனுப்பவா? தலைக்கு எண்ணெய் அனுப்பவா? வேற்றுடை அனுப்பவா? வந்தியத்தேவன் நகைத்து, அவையும் தேவைதான், எனினும் வேண்டாம். இருளடர்ந்த இந்த சிறையில் பொழுதை கழிக்க நல்ல பல தமிழ் இலக்கிய சுவடிகள் இருப்பின் கொடு. உனது பாட்டனார் கண்டராதித்த தேவர் திருச்சிற்றம்பலத்தான் மீது அற்புத பாடல்களை பாடியுள்ளாராம். அவற்றையும் கொணர்ந்து கொடு. ஆகா, இதைவிட பெரும் பேறு வேண்டுமா? என் பாட்டியாரும் நானும் சிவபெருந்தலங்களை காணச் செல்வோம். அங்கே ஈசன் மீது பெரியவர்கள் அற்புத பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அவை 400-500 ஆண்டுகளுக்கு முன்பட்டவை. அவற்றை பாட்டியார் கேட்டறிவார். நான் ஓலைச்சுவடியில் எழுதி கொள்வேன். என்ன அற்புதமான பாடல்கள்! ஒரு பாட்டை கேளுங்கள். வேயுறு தோரி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பாடலை மனனம் செய்து கொள்ளுங்கள். தீய கோள்கள் சிவபிரானின் அருளால் ஓடிவிடும். உங்கள் மனக்குழப்பம் தீரும். உங்கள் துயரமே தீர்ந்துவிடும். பாருங்களேன், நான் தினம் ஒரு பாடல் வீதம் எழுதி உங்களுக்கு உணவு கொண்டு வருபவன் மூலம் அனுப்புகிறேன். ஐயோ, யாராவது உங்களை தவறாக எண்ணப் போகிறார்கள். தவறாகவா? ஆண்டவனது அற்புத பாடல்களை எழுதி அனுப்புவது தவறு என்று கூறும் அளவுக்கு சோழ நாடு தாழ்ந்து விடவில்லை என்று கூறி நகைத்த வண்ணம் மதுராந்தக கண்டராதித்தன் அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டான். எதற்கு வந்தானோ, வந்ததில் நல்ல காரியம் ஒன்று முடிந்தது என்று வந்தியத்தேவன் சந்தோஷமடைந்தான். ஆனால் வருபவர்கள் எல்லோரும் தன்னை தப்பி ஓடுமாறு ஏன் கூறுகிறார்கள் என்ற சிந்தனையில் ஈடுபட்டார். தினமும் பாடல் எழுதப்பெற்ற ஓலை ஒன்று கிடைக்கும். அதை திருப்பி திருப்பி பாடுவதும் படிப்பதுமாக காலங்களிக்கலானான். யார் சிறை கதவு அருகே வந்தாலும் அவன் கவலைப்படுவதில்லை. அன்று நல்ல பகல் வேளையில் பலர் நடமாடும் ஓசை அந்த பகுதியில் கேட்டது. அவன் மனமும் அன்று ஒரு நிலையில் இல்லை. கூண்டிலிருந்த வேங்கையின் உருமல் மிக அதிகமாக இருந்தது. அதற்கு உணவிடுபவர்கள் 2 தினங்களாக வரவில்லை. அகோர பசியுடன் அது அலறியது. வந்தியத்தேவன் கதவு கம்பிகளை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்த போதுதான் இளவரசி வானதி எதிரே உள்ள சுரங்கப்பாதையில் நின்று கொண்டிருப்பது அவன் கண்களுக்கு தெரிந்தது. அவன் பெண்களின் திருமுகம் கண்டு எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் அவன் இதயச் சிறையில் தீட்டி வைத்துள்ள பெண் நல்லாளின் அழகு திருமுகத்தை அகக்கண்ணால் எவ்வளவோ முறை கண்டு கவலை தீர்த்திருக்கிறான். அதே சமயம் புதுக்கவலையை பெற்றிருக்கிறான். அவனுக்கு பல பெண்களின் கண்கள். இப்போதும் ஒரு கரிக்குச்சியை கொடுத்தால் சிறைப்பாறை சுவரில் விதவிதமான கண்களை வரைந்து விடுவான். வேல் போன்ற விழிகள், அவற்றிலே மோகனாஸ்திரத்தை வீசும் மாய சக்தி அதிகம் இருக்கும். மீன் போன்ற விழிகள், அதிலே கனிவு இருக்கும், கர்வம் இருக்கும், பரிவு இருக்கும், பிடிவாதமும் இருக்கும். இதயத்தை புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கும். அதே சமயம் பிறர் இதயம் கவரும் சாந்தமும் இருக்கும். மருட்சிமிக்க மான் போன்ற கண்கள், ஒளி இருக்கும், உயர்ந்த இதயம் காட்டும் சாயையும் இருக்கும். அதே மான்விழியைத்தான் இப்போது காண்கிறோம். அந்த கண்களுக்குரிய இளவரசி வானதி தேவி இங்கே பாதாள சிறைக்கு எங்கே வந்தார்கள்? அவர்கள் இங்கே வரவேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை தேவியின் பின்னால் அருண்மொழி வந்திருக்கிறாரோ? வந்தியத்தேவன் உடல் சிலிர்த்தது. நாகை துறைமுகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தித்த அருள்மொழிவர்மரை மீண்டும் காண்கிறோம். வாழ்க, ஈழம் கொண்டு திரும்பிய சூரர் வாழ்க என்று வாழ்த்தொலி எழுப்ப துடித்தான். ஆனால் இளவரசியை தொடர்ந்து எவரும் வரவில்லையே. அங்கே வெறுமனை நின்று கொண்டிருக்கிறாரே. அதோ வேறு பாதையாக யாரோ வரும் காலடி சத்தம் கேட்கிறதே. தீவர்த்தியின் ஒளி தெரிகிறதே. இடிமுழக்கம் போல் தொண்டையை கனைக்கும் ஒலி கேட்கிறது. சின்ன பழுவேட்டரையர் வருகிறார். அவருடன் இன்னும் பலர் வருகின்றனர். அவர் வரும்பொழுது வானதி தேவி அங்கு நிற்கக்கூடாதே, போய்விட வேண்டும். தேவி, போய்விடுங்கள், போய்விடுங்கள் என்று கூறலாமா? அப்படி கூவுவதால் வருகிறவர்களின் காதுகளில் விழுந்து விடுமே. பிறகு என்ன செய்வது? ஐயோ, அதோ
வானதி கீழே உட்கார்கிறார்களா அல்லது சாய்கிறார்களா? ஐயோ, இது என கஷ்டம் தேவி. உங்களை கண்டுவிட்டால் பழுவேட்டரையர் அது பற்றி கற்பனையை பெரிதுபடுத்தி விடுவாரே. பாதாள சிறைச்சாலைக்கு கொடும்பாளூர் இளவரசி ஏன் வந்தாள் என்று ஆராய்ச்சி செய்வார். முன்பே அவருக்கு கொடும்பாளூர் சிற்றரசர் பூதி விக்ரமகேசரியை கண்டாலே பிடிக்காது. இப்பொழுது என்ன செய்வார்? நான் தப்பிச் செல்ல கொடும்பாளூரார் தன் மகளது உதவியுடன் சதி செய்கிறார் என்று குற்றம் சாட்டுவாரே. ஐயோ, இது என்ன சோதனை! என்ன அந்த வேங்கை ஏன் அப்படி கர்ச்சிக்கிறது? பழுவேட்டரையர் அதோ வந்து கொண்டிருக்கிறார். தீவர்த்தியின் ஒளியும் அதோ நெருங்கி வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம்தான் ஒளி தெளிவாக வானதி சாய்ந்து கிடக்கும் இடத்தில் விழும். ஐயோ, அவர் வானதியை கண்டுவிடுவார். வந்தியத்தேவன் இதயம் படபடத்தது. அப்போது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்தது. அதை கண்டோ என்னவோ வந்தியத்தேவன் ஆ என கூவி விட்டான்.